சூர்யா மாரி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். தாராக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாரி சூப்பரா வந்து சூர்யா வந்து பேசிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம். சரி, என் பொண்ணு மனசுல வந்து நீ இடம் பிடிச்சிட்ட. இன்னொரு வாட்டி வந்து இது மாரிலாம் பேசிட்டு இருக்காத. அப்பா என்னப்பா எனக்கு புடிச்சதே வந்து துர்கா தான். அவங்கள நான் அம்மாவா பார்க்குறேன். நீ ஏன்பா எனக்கா வந்து ஏத்துக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போதே, ஒரு பக்கம் வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து பட்டமா இருக்காங்க. இன்னும் சூர்யா வந்து பார்வதி, ஹாசினி கிட்டலாம் வந்து எந்த விஷயத்தையும் வந்து சொல்லல போல. நம்ம மாரிக்கிட்டயும், தேவி அம்மாகிட்டயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே! நீங்க தான் வந்து எப்படி இருந்தாலும் வந்து தேவி அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, குட்டி தேவி வீட்டுக்கு வந்துரணுங்கிற மாரி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன செய்யணும்னே தெரியல. சூர்யா வந்து இந்த பக்கம் வந்து, "சரி தேவி அம்மா, உன் இஷ்டம். நீ எப்படி வேணாலும் இவங்கள கூப்பிட்டுக்க. ஆனா, இவங்க பாடு உன் பாடு. ஆனா, இவங்கள என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லக்கூடாது. நீ சொன்னா நான் எந்த விஷயத்தையும் வந்து தட்ட மாட்டேன். அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து நீ எப்போதும் வந்து கேட்கக்கூடாதுங்கிற மாரி அதிரடியா வந்து சொல்லிர்றாங்க. அந்த இடத்துல சூர்யா, "என்னங்க நீங்க குழந்தையோட மனச வந்து புரிஞ்சுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, வந்து "அமைதியா இருங்க. இனிமேட்டு என்கிட்ட எதுவும் பேசாத" அப்படின்னு சொன்னனால வந்து எதுவுமே சொல்ல முடியாம மௌனமா நிக்கிறாங்க. "மொதல்ல அந்த வீட்ல வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் வந்து தேவை. தேவி வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இருப்பினும் வந்து நம்மளோட ஆசைய வந்து ஹாசினி கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வீட்டுக்கு வந்து வந்துர்றாங்க. வந்தோனே வந்து, "ஹாசினி, நான் வந்து தேவிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேங்கிற" மாரி சொன்னோனே, "அப்பாடா! தேவி கண்டுபிடிச்சாச்சா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம், "என்ன சிஸ்டர் நீங்க சூர்யாக்காக வந்து ஆசையா ஒரு விஷயத்த வாங்கணும்னு சொன்னீங்க. ஆனா கடைசில வாங்க முடியாம போயிடுச்சே!" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க. தாராவும் நம்ப சங்கரபாண்டியும், "சரிடா வா போலாம். இனிமேட்டு இந்த வெறுங்கதையில இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் வாங்குறதுக்கு எதுவும் இல்லல்லன்னு" சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில வந்து போறாங்க தாராவும், சங்கரபாண்டியும். "என்ன சிஸ்டர் நீங்க கேடியா இருப்பீங்கன்னு பார்த்தா, வந்தவங்க உங்களுக்கு மேல வந்து கேடியா இருக்காங்க. சும்மா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து வச்சுட்டு, இங்க சத்தம் கேட்கப்போது, சத்தம் கேட்கப்போதுங்கிற மாரி சொல்லி என்னென்னலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாய்ங்க. எல்லாத்தையும் வந்து பத்திரமா வேற எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்க கூட இருக்கிறதுக்கு அவங்க கூட போனா கூட, எனக்கு நெறையா வந்து நகை வந்து கிடைச்சிருக்கும்ல. சரி போறியா? இல்ல, இல்ல. நமக்கு சாப்பாடு தான் எப்போதும் முக்கியம். வாங்க சிஸ்டர் நமக்கு போலான்னு சொல்லிட்டு கார்ல வந்து வந்துகிட்டு இருக்காங்க. நான் வெளிநாட்டுக்கு வந்து போலங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துல உடனே வந்து எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. இங்க என்ன மீட்டிங் நடக்குது? சரி நம்மளும் போய் கேட்கலாம். "சூர்யா எப்பப்பா கிளம்புற?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ப தாராவும், சங்கரபாண்டியனும் வந்து கேட்குறாங்க. "இல்லம்மா, நான் எங்கேயும் போல." "என்னது எங்கேயும் போலயா? சிஸ்டர் நீங்க ஒண்ணு நெனச்சீங்க, வேற ஒண்ணா இருக்கே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆமா சங்கரபாண்டி, நம்மள எப்போதும் ஏமாத்துறதே இந்த சூர்யாவுக்கு வந்து வேலையா போச்சு. ஆசைய காட்டி காட்டி தாராவ ஏமாத்துனான். இப்ப இதே மாரி தான் இவன் வெளிநாட்டுக்கு போயிருந்தானா, ரூ. 2000,00,00,000 சொத்து நமக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்றது தான் இங்க எல்லாம். நான் பழையபடி தாராவா ஆயிருப்பேன். எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. துர்காவும் வந்து சூர்யாவ கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பில்ல. தேவியும் சரி, நம்ம மாரியும் நம்மள பழிவாங்கவும் வந்து நிச்சயம் ஒரு சந்தர்ப்பம் கூட வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா, இப்ப இது எல்லாத்துலயும் வந்து சூர்யா வந்து இப்படி ஆப்பு வச்சுட்டானே, இதுல வேணா அவன் வந்து போகாம இருக்க முடிவு எடுக்கலாம். ஆனா, இந்த தாராவையும், மாயாவையும் கண்டிப்பா ஏமாத்த முடியாது. 2 பேரும் நீங்க தான். அது மட்டும் இல்லாம நீங்க ஏகப்பட்ட வாட்டி ஏமாத்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லும்போது, "யார கேட்டுப்பா சூர்யா இது மாரிலாம் முடிவெடுத்த? துர்கா பேச்ச கேட்டா?" அப்படின்னு சொன்னோனே, "முதல்ல தேவி அம்மா எங்க இருந்தாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சொல்றாங்க அந்த இடத்துல புடிக்காம மாரியோட இடத்துல தான் வந்து உட்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இத சொன்னோனே வந்து, "ஓ! இவளுக்காக தான் எல்லா முடிவும் எடுத்திருக்காங்களா? சிஸ்டர் இதே மாரி வந்து சூர்யா மாரிய வந்து திருப்பியும் கல்யாணம் பண்ணிற போறான். பார்த்துக்கங்க சிஸ்டர்ங்கிற மாரி சொன்னோனே, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு சுத்தமா வந்து புரியாம இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப தாராவும், சங்கரபாண்டியும் அப்பன்னு பார்த்து, "சரிப்பா, குழந்தையோட முடிவு எல்லாம் ஓகே தான். இருப்பினும் நீ இன்னொரு வாட்டி வந்து யோசிச்சு பாரு." ஹாசினி வந்து கடுப்பாயிட்டாங்க. "எதுக்கு நீங்க திருப்பியும் வந்து முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற" மாரி சொல்றப்ப, "சூர்யாவோட எதிர்காலத்துக்காக மட்டும் தான் நான் பேசுறேன். என்னது தாரா மாரி பேசிக்கிட்டு இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப ஹாசினி, "சாமிகிட்டயே வந்து உட்டுருவோம்ப்பா. நீ வந்து ஊருக்கு போணுமா வேணாமான்னு, சாமி என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாரி பண்ணலாம். அது எப்படிங்கிற மாரி கேட்டோம்னா, சீட்ல வந்து ஊருக்கு போகாதங்கிற மாரி எழுதி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹாசினி வந்து அந்த சீட்ட வந்து எடுக்குறாங்க. எடுத்துட்டு அப்படியே வந்து எழுதுறாங்க. அந்த இடத்துல எழுதி அப்படியே வந்து உருட்டி வைக்கிறாங்க. சீட்ட வந்து தொறந்து பார்க்குறாங்க. வேணாங்கிற மாரி தான் வந்திருக்கு. உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. நம்ப ஒட்டுமொத்த குடும்பமும், "பாத்தியா சாமியோட முடிவே வந்து இறுதியான முடிவுன்னு நம்ப சொன்னோம். அது மாரியே நடந்துருச்சுங்கிற" மாரி ஹேப்பியா, சந்தோஷமா வந்து பேசுற மாரி காட்டுறாங்க.
ஒரு பக்கம் துர்கா கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு பேசுறாங்க நம்ப தேவி. அவங்க வந்து பேசினோனே, "என்னம்மா நாங்க ஊருக்கு போல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாமிகிட்ட சீட்டு எழுதி போட்டாங்க இன்னொரு வாட்டின்னு" சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, "அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லிட்டு, அப்படியே வந்து ஹாசினி, "உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும்னு" சொல்லி துர்கா வந்து ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறப்ப, அப்படியே வந்து ஹாசினி கிட்ட வந்து நம்ப தேவி அம்மா வந்து ஃபோன வந்து குடுத்துடுறாங்க. அப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப துர்கா, "உன்கிட்ட வந்து பேசணும். இப்போ வரலாமான்னோனே" அப்படியே வந்து வராங்க. தான் மனசுல இருக்கிற காதல வந்து ஹாசினி கிட்ட சொன்னா மட்டும் தான் அந்த வீட்டுக்கு என்னால மருமகளா முடியும். அது மட்டும் தெள்ள தெளிவா இருக்காங்க. நம்ப துர்கா உடனே வந்து வராங்க. "என்ன விஷயம்? முன்னாடியோட இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு வெட்கப்பட்டு வர போல இருக்கே!" அப்படின்னு சொன்னோனே, மாரி ஃபோட்டோலேருந்து அப்படியே வந்து ஒரு பூ வந்து விழுவுது. அந்த இடத்துல துர்கா என்ன கேட்டாலும் வந்து நிறைவேத்தி தரணுங்கிற மாரி தான் மாரியோட ஆசீர்வாதமும் இருக்கு போல. அப்படி என்ன கேட்க போறான்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கும்போது, கரெக்ட்டா வந்து அந்த இடத்துக்கு வந்து வராங்க. நம்ப ஹாசினி கிட்ட வந்து பேசுறாங்க. "துர்கா, நான் வந்து ஒருத்தர லவ் பண்றேன். நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்." அப்படின்னு சொன்னோனே, "ஆ லவ் தானே! நான் உனக்கு நெறையா உதவி செய்றேன். 1 மாசத்துக்குள்ளேயே வந்து அவங்களையும் உன்னையும் நான் சேர்த்து வச்சுடுறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. நீயே பெரிய அதிகாரி. நீயே வந்து என்கிட்ட வந்து உதவி கேட்குற நெனச்சா தான் எனக்கு யோசனையா இருக்கு. ஆனா நான் காதலிக்கிறவரு மிகப்பெரிய ஆளு. இன்னொன்னு அவரு என்ன பிடிக்காமயே இருக்கு." "என்னது? உன்ன பிடிக்காம இருக்கா? ஏன் அவருக்கு உன்ன புடிக்கலையா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ரொம்பவே கோவக்காரரு. அப்படின்னு சொல்லும்போது, யாரு அந்த அதிர்ஷ்டசாலின்னு தெரிஞ்சுக்கலாமான்னு ஹாசினி கேட்டோனே, வேற யாரும் இல்ல சூர்யா. என்னது சூர்யாவா? உண்மையா தான் சொல்றியா? நாங்களும் எத்தனையோ வாட்டி சூர்யாவ வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றோம். ஆனா, யாரும் வந்து பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, சூர்யாக்கே வந்து விருப்பம் இல்ல. யாரு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஆனா எப்படி இருந்தாலும் இது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இன்னொரு ஆசை இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. மாரி கழுத்துல எந்த தாலி வந்து இருந்துச்சோ, அதே தாலி தான் வந்து என் கழுத்துலயும் வந்து சூர்யா வந்து கட்டணுங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சூப்பர், சூப்பர். இது எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னு சொல்லி, சங்கரபாண்டி வந்து எப்போதும் போல வந்து கேட்குறாங்க. என்ன பேசுறாங்க? ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லி, "என்ன சித்தப்பு இந்த பக்கம்" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, கிச்சன் வந்து கீழ இருக்கு. அங்க போய் வந்து தண்ணி குடிங்க. சங்கரபாண்டி வந்து ரொம்பவே வந்து பிரச்சனைக்குரியவரு. ஏன்னா, இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நிச்சயம் வேற ஏதாவது வந்து பிரச்சனையும் பண்ணி விட்டுருவாரு. இன்னொன்னு மாயாவையும் நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரியட்டும். பார்வதி அத்தைக்கு வந்து என்ன புடிக்குமா? கண்டிப்பா புடிக்கும். ஏன்னா, மாரியே வந்து நீ வரத்துக்கு முன்னாடியே வந்து சொல்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? "நீ என்ன கேட்டாலும் வந்து நிறைவேத்தி தரணும்" அப்படின்னு சொல்லி ஒரு பூவ வந்து மேலேருந்து கீழ வச்சாங்க. "மாரி படத்துக்கு நீ விளக்கேத்தும்மா" அப்படின்னு சொல்லி தீப்பெட்டிய வந்து குடுக்குறாங்க. அப்படியே வந்து விளக்கேத்தி மாரிக்கிட்ட வந்து வேண்டிக்கன்னோனே, அப்படியே கையெடுத்து வந்து நம்ம துர்கா மாரிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. "உங்க இடத்த வந்து நான் நல்லபடியா வந்து பார்த்துப்பேன். சூர்யாவையும், தேவியையும் நான் நல்லபடியா பார்த்துப்பேன். நீங்க தான் இந்த கல்யாணத்த எப்படி இருந்தாலும் வந்து நடத்தி வைக்கணுங்கிற" மாரி சொன்னோனே, திருப்பியும் வந்து பூ விழும் பாரேன் அப்படின்னு சொல்லி கண்ண தொறந்து பார்த்தா, அந்த ஃபோட்டோலேருந்து திருப்பியும் வந்து பூ வந்து பொத்துன்னு வந்து விழுவுது.